மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்களாம். இது மட்டும் இல்ல, ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெண்களை பார்த்து எவ்வளவு இழிவா, ஓசியில பஸ்ல போறியா, பெண்கள் எல்லாருமே முகத்துல பவுடர் போட்டிருக்கீங்க, சிரிப்பா இருக்கீங்க, 1000 ரூபாய் வாங்குனீங்களா, 1000 ரூபாய் வாங்கி போட்டுக்கிட்டீங்களா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்து தான் அவங்க பவுடர் போடுற நிலைமையில இருக்காங்களா? அவங்க ஓட்டு போட்டாதான் நீங்க அந்த இடத்துல போய் உட்கார முடியும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் வீடு வீடா போய் கும்பிடுறது, ஆரத்தி தட்டுல போய் 100 ரூபாய் பணத்தை போடுறது, காலில் விழுந்து கும்பிடுறது, வடை போடுறது, பரோட்டா போடுறது, துணியை துவைச்சு கொடுக்கறது, இன்னும் கொஞ்ச நாள் வீட்டு வேலையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க. அந்த அளவுக்கு இறங்கி ஓட்டுக்காக, இந்த ஓட்டுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. என்ன காரணம்? இந்த ஓட்டுன்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மானம், மரியாதை, சூடு சொரணை இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் மத்தியில போய் நம்ம கெஞ்சி மன்றாடும் போது தான் பிசினஸ் ஹிட் ஆகும். அப்ப அடுத்த 5 வருஷத்துல நம்ம கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். அதிமுக வந்து பல லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போயிட்டாங்க, அதை நாங்க அடைக்கிறதுக்கு போராடுறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல லட்சம் கோடி கடனை உருவாக்கி வச்சிருக்கீங்க. எனவே இந்த மக்களை ஏமாற்றும் விதமாக வீடு வீடா போய் சாதனை விளக்குறது, சாதனைகள் என்ன செஞ்சோம்னு சொல்றது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆட்சி இருக்கு, இந்த 6 மாசத்திலாவது மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்வோம், நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க.